அதிமுக அரசு 3ஆம் ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கும் நிலையில் கடந்த 2 ஆண்டுகளில் தமிழக அரசின் செயல்பாடுகள் எப்படி இருந்தன என்பது குறித்து அரசியல் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். 2 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி பொதுவா பல பாராட்டக்கூடிய நல்ல காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த ஆட்சியினுடைய தவறுகள், சில குறைபாடுகளை நாங்கள் அப்பப்போ விமர்சிச்சிருக்கிறோம். குறிப்பா சில இடங்கள்ல காவல்துறையுடைய அத்துமீறல் அல்லது ஏற்கனவே மின்சார வெட்டு இன்னும் ஒரு முறையா தெரியலங்கிறது, அதே மாதிரி ஏற்கனவே அந்த நேரத்தில் மின்வெட்டு கட்டணங்களை உயர்த்தி இருக்கிற போன்ற சில காரியங்களை இந்த அரசு தவிர்த்திருக்கலாம். குடும்ப தலைவனுடைய வருமானம் ஒரு குடும்பத்திற்கு முழுதாக கிடைத்தது என்றாலே ஒரு நல்ல குடும்ப சூழ்நிலையை உருவாக்க முடியும் என்பது எங்களுடைய கருத்து. ஆகவே பல்வேறு விதமான சவால்களை சாதனைகளாக மாற்றிக்கொண்டு வரக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வர் இதே மாதிரியான பூர்ணமான மதுவிலக்கை குஜராத்தை போல, குஜராத் ஒரு வளர்ச்சியடைந்த மாநிலமாக இன்று பல்வேறு துறைகளில் இருந்தாலும் கூட அங்கு பூரண மதுவிலக்கும் அமலில் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை இந்த ஆண்டிற்குள்ளாக அமல்படுத்த வேண்டும் என்று எங்களது கோரிக்கை. சிறுபான்மை மக்களுடைய கோரிக்கை தேர்தல் நேரத்தில் முதலமைச்சர் அவர்களே கொடுத்த வாக்குறுதி முஸ்லிம்களுக்கான தற்போது இருக்கக்கூடிய 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் என்ற வாக்குறுதியை தொடர்ச்சியாக நாங்கள் சட்டமன்றத்திலும் பல்வேறு நேரங்களில் வலியுறுத்தி இருக்கிறோம். அதை பற்றி எந்த அறிவிப்பும் வராதது ஒரு ஏமாற்றம்.